மார்னிங் எவரிவன், ஹாப்பி தேர்ஸ்டே. இன்னைக்கு மார்னிங் ரவா பொங்கல் பண்ண போகிறேன். ரவையை 1 கப் பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் வேக வச்சுருக்கேன் பைத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு. நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்துட்டு மிளகு, ஜீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சிலாம் வறுத்து வச்சுருக்கேன். இதை பைத்தம்பருப்பை நம்ம குக்கரில் அப்படியே போட்டுட்டு 3 டம்ளர் தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்புறம் அது கொதித்த உடனே அதுக்கப்புறம் நம்ம வறுத்த ரவையை போட வேண்டியது தான். 3 கப் தண்ணி விட்டுட்டு நல்லா மசியாக குழச்சி அதை அப்புறம் நெய் விட்டுருக்கேன். தேவையான அளவு முதல்ல 1/2 ஸ்பூன் உப்பு போட்டேன், இப்போ 1 ஸ்பூன் உப்பு போட்டேன். தளத்தலன்னு இப்படி கொதிக்கும் போது ரவையை நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, மிளகு, ஜீரகத்தெல்லாம் போட்டுடலாம். இதையும் போட்டு முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்து வச்சதெல்லாம் போட்டாச்சு. மிளகு, ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகா அதெல்லாம் வறுத்து வச்சதை எப்படி பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. பார்க்குற தளராக இருக்கும், கெட்டியாகிடும் கொஞ்சம் நாளையில். நெய்யும் தாராளமாக 5-6 ஸ்பூன் விட்டால் நல்லாயிருக்கும். வேகட்டும், பார்க்கலாம். சூப்பரான ரவா பொங்கல் ரெடி. இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதை தொட்டுக்கிறதுக்கு பொட்டுக்கடலை, தேங்காய், வெங்காயம், உப்பு, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.